ரம்ஜான் போனதுலேருந்து இந்த வடை பஜ்ஜி பக்கம் எட்டி கூட பார்க்கறதில்ல. இன்னைக்கு வந்து ஒரே கிரேவிங்ஸா இருந்துச்சு. சரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா, நல்ல மழை, குளிர் வந்து ஓவராவே இருந்துச்சு. இது வந்து தனித்தனியா மாவு எடுத்து போட்டு கலக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆல்ரெடி வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸுக்கு வந்து கலந்தே வச்சிருந்தேன். அந்த மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அத போட்டு கலந்து வாழைக்காவ மட்டும் கட் பண்ணி வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவு மட்டும் கடையில வாங்கி நம்ம செய்யறத விட வீட்லயே நம்ம எல்லா மாவும் கலந்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாருக்கும். இந்த எண்ணெய் பலகாரம் இருந்தா டீ இல்லாமையா கையோட சூப்பரா ஒரு டீயையுமே போட்டு பஜ்ஜி கூட வச்சு குடிச்சாச்சு. இந்த குட்டீஸ்ங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கி குடுக்கறது பெருசு இல்ல. ஆனா அதெல்லாம் வீடு பூரா பரத்தி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு வாட்டி எடுத்து எடுத்து வைக்கிறது தான் வந்து பெரிய வேலையாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து நம்மளுமே உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்கு. அப்படியே வந்து ஈவினிங் போல கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இன்னும் 2 டேஸ்ல வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்பவே இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஒரு வாரத்துக்கு வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும். வாரத்துக்கு ஒருக்க வந்து இந்த மாதிரி வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறது. இவ்வளோ நாளா வெயில் வந்து மண்டைய பொளந்துகிட்டு இருந்துச்சா, நான் இப்ப ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போற நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரே மழை குளிரா தான் இருக்கு. ஏற்கனவே இவங்க எல்லாம் ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப சொல்லவா வேணும்? அப்படியே நைட் டின்னருக்கு தோசை மாவு இருந்தது. சரி தோசை ஊத்திட்டு தேங்காய் சட்னி அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையுமே ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். உங்க ஊர்ல மழை வெயில்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நாளைக்கு வீடியோல